உங்க கலீக் பேரு விக்ரம். 32 இயர்ஸ். பெங்களூர்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. பர் ஆனம் பாத்தீங்கன்னா அவருக்கு 18 lakhs rupees salary. லிங்க்டின் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா வெரி இம்ப்ரெசிவ். இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காரு. கோவா ட்ரிப், ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், பிராண்டட் வாட்ச், அம்மாக்கு இப்பதான் கோல்டு வாங்கி கொடுத்தேன்னு போஸ்ட் போட்டிருக்காரு. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் ரொம்ப வெல் செட்டிலா இருக்கான்னு சொல்றாங்க. இந்த விக்ரம் ஒரு நாள் ஒரு சின்ன வேலையா அவரோட பைக்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆக வேண்டியனால ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் தங்கிட்டு வந்தாரு. அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து பில்லு குடுத்தாங்க. சரி இந்த ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து பேங்க் ஆப்ப திறந்து பார்த்தா அவரோட அக்கவுண்ட் பேலன்ஸ் 12,400. 18 லட்சம் வாங்குற ஒரு ஆளு ஒரு எமர்ஜென்சி கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சேவிங்கே இல்ல. வேற என்ன செய்யறது? அம்மாவை தான் கால் பண்ணி கேட்கணும். அந்த மூமெண்ட்ல விக்ரமுக்கு வந்து என்ன ஃபீல் ஆயிருக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா? இது விக்ரமோட ஸ்டோரி மட்டும் இல்ல. இந்தியால லட்சக்கணக்கான ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா மந்த் எண்ட்ல அக்கவுண்ட் பேலன்ஸ் நியர்லி ஜீரோ. எமர்ஜென்சி வந்தா கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். லோன் வந்தா அம்மா இல்ல அப்பா தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கவே முடியல. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதோட பேரு ஹை இன்கம் ஜீரோ வெல்த் சிண்ட்ரோம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இத கிளீனா டைசெக்ட் பண்ணி பாத்துருவோம். ஏன் நடக்குது, எப்படி இதை பிரேக் பண்றது அப்படின்னு பாத்துருவோம். நாம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வாழ்றோம். இன்கம் ஈக்குவல் டு வெல்த்னு நினைக்கிறோம். அது ராங். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பக்கெட்ல நீங்க வந்து தண்ணி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. டேப்பை திறந்து தண்ணி பிடிக்கிறீங்க. பக்கெட் ஃபில் ஆயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாக்குறீங்க என்ன பக்கெட் வந்து ஃபில் ஆகவே இல்ல அப்படின்னு பாக்குறீங்க. டேப்பை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா திறக்கிறீங்க. சீக்கிரம் வந்து பக்கெட் ஃபில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு. ஆனா பக்கெட் இன்னும் ஃபில் ஆகல. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா நீங்க உள்ள போடுற தண்ணி எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வெல்த் என்னன்னா உங்களுக்கு உங்களோட அசட் எவ்வளவு நாள் ஃபீட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுதான் ரியல் வெல்த். விக்ரம் 18 lakhs பர் ஆனம் வாங்கிட்டு இருக்க அந்த ஜாப் அவரை விட்டு போச்சுன்னா 30 டேஸ்க்குள்ள அவர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல விழுந்துருவாரு. அவரோட வெல்த் நியர்லி ஜீரோ. அதே பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆட்டோ ஓட்டுற தாத்தா மாசம் 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. ஆனா 15 வருஷமா ஒரு வீடு அவர் மேல சொந்தமா இருக்கு. மாசம் 8,000 ரூபாய் ரெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. சேவிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 3 lakhs இருக்கு. அவரோட வேலை நாளைக்கு போனாலும் ஒரு வருஷம் அவர் சர்வே பண்ணுவாரு. அவர்கிட்ட இருக்கிறது தான் ரியல் வெல்த். நெட் ஒர்த் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ். இதுதான் ஸ்கோர். சேலரி ஸ்லிப் இல்ல. லிங்க்டின் டைட்டில் இல்ல. இந்தியால ஸ்பெசிபிக்கலி நம்மளோட சம்பளத்தை காலி பண்றதுக்கு யூனிக் ட்ராப்ஸ் நிறைய இருக்கு. அதை யாருமே ஹானஸ்டா பேசுறது கிடையாது. நம்ம இந்த சேனல்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் ட்ராப் பார்க்க நல்லா இருக்கணும்ன்ற கல்ச்சர். அது பெரிய ஸ்டேட்டஸ் டாக்ஸ். இது நம்ம டிஎன்ஏலே ஊறி போச்சுங்க. ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, நெய்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும், இதுக்காக நம்ம பே பண்ற ப்ரீமியம் எனார்மஸ். விக்ரம் முதல்ல மாருதி ஸ்விஃப்ட் தான் வச்சிருந்தாரு. ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சதும் கொலீக்ஸ் எல்லாருமே வந்து கிரேட்டால வரதை பார்த்தாரு. அவருக்கும் ஆசை வந்தது. சரி ஓகே நம்மளும் அந்த கிரேட்டா வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து பியர் ப்ரெஷர். உடனே லோன் எடுத்து ஹுண்டாய் கிரேட்டா வாங்கிட்டாரு. இஎம்ஐ மந்த்லி 18,000. அந்த கார்ல போகும்போது ஜம்முன்னு அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த 18,000 ருபீஸ் மந்த்லி அவர் பாக்கெட்ல இருந்து போயிட்டே இருக்க போகுது. அந்த 5 வருஷத்துக்கு அவர் எஸ்ஐபில போட்டிருந்தாருன்னா நம்ம 12% கணக்குல வச்சு பார்த்தோம்னா கூட 14.7 lakhs ஆயிருக்கும். அந்த கார்ல போகும்போது ரியல், பேங்க்ல இருக்கும்போது ரியல். இந்த ரெண்டுமே சேம் கிடையாது. ட்ராப் நம்பர் 2 வெட்டிங் ஸ்பெண்டிங். அது வந்து ஒன் டே ட்ரெயின். இது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் டாபிக்ங்க. ஆனா ஹானஸ்டா பேசணும்ல. இந்தியாவில் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் வெட்டிங் வந்து 10 to 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு நாளுக்காக. கேட்ரிங்கு, டெக்கரேஷனு, ஃபங்க்ஷன் ஹாலு, ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு இது எல்லாம் சேர்த்தா 25லேருந்து 30 லட்சத்துக்கிட்ட போகுது. இதில் பெரும்பாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு லோன் தான் எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இருக்க சேவிங்ஸை எம்டி பண்ணுறாங்க. அப்படியும் இல்லைன்னா அம்மா இல்லை அப்பாவோட பிஎஃப் வந்து காலி பண்ணிடுறாங்க. 15 லட்சம் வெட்டிங் லோனு 5 வருஷம் இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்குது. லைஃபோட ஃபர்ஸ்ட் 5 வருஷம் காலி. இன்வெஸ்ட் பண்ண பணமே கிடையாது. எல்லாமே இஎம்ஐ முழுங்கிடுச்சு. வெட்டிங் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு நாளுக்காக 5 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு நம்ம கான்ஷியஸாக டிசைட் பண்ணணும். ஆட்டோ பைலட்டில் போனால் பிரச்சனை தான். ட்ராப் 3 கோல்டு அப்சஷன். நம்ம அம்மா அப்பாவோட ஜெனரேஷன் இல்லை நம்ம தாத்தா பாட்டியோட ஜெனரேஷன் டிஃபால்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்? கோல்டு சேஃபாக இருக்கும் தம்பி, கோல்டில் போடுன்னு சொல்லுவாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம்.
ஆனா ஜுவல்லரி கோல்டு இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதோட மேக்கிங் சார்ஜஸ் 10 to 25% லாஸ். நம்ம வெட்டிங்க்கு இல்ல வெளியே போறதுக்காக வாங்கி போடுற அந்த ஜுவல்லரி கோல்டு ரீசேல் வேல்யூ எப்பவுமே டிராப் தான் ஆகும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ட்ரெடிஷன். நம்ம நிஃப்டி 50யும் வெர்சஸ் கோல்ட பத்தியும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஒரு 20 இயர்ஸ் டைம்ல கோல்டு அப்ராக்சிமேட்லி 16 to 18 lakhs ரிட்டர்ன் தருது. அதாவது 7 to 8% ரிட்டர்ன்ல. அதே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 48 to 52 lakhs நமக்கு ரிட்டர்ன் வருது. எப்படின்னா 12% ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்றது என்னவோ 5 lakhs தான் ரெண்டுத்துலையுமே. அதே 20 இயர்ஸை வச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து 30 lakhs rupees. த பிக் டிஃப்ரென்ஸ். ட்ராப் நம்பர் 4 எல்ஐசி. அது வந்து ஒரு பெரிய சேஃப் மிஸ்டேக். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அங்கிள் இருப்பாரு. எல்ஐசி ஏஜென்ட்டாகவும் வேலை செய்வார். எல்லா ஃபேமிலி ஈவெண்ட்லையும் அவர் கலந்துக்கிட்டு தம்பி இந்த பிளானில் போடுங்க அந்த பிளானில் போடுங்க சேஃபு கேரண்டட் ரிட்டர்ன்னு சொல்லுவார். ட்ரெடிஷ்னல் எல்ஐசி வந்து எப்போவுமே வந்து 4 to 5% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அதை விட ஜாஸ்தி 6 to 7%. ரியல் ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் போய் முடியும். அதாவது நம்ம பணம் உள்ள போட போட அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இன்சூரன்ஸு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸு வாங்குங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கவரேஜ் போட்டிங்கன்னா மாதம் 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் மட்டும்தான் கவரேஜுக்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ண வேண்டி வரும். பேலன்ஸை அப்படியே எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக். கோடிக்கணக்கான இந்தியன்ஸோட வெல்த் டிஸ்ட்ராய் பண்ணுறதே இந்த பெரிய மிஸ்டேக் தான். ட்ராப் நம்பர் 5 லைஃப் ஸ்டைல் கிரீப். சேலரி வளரும், சேவிங்ஸ் வளராது. இது வந்து மோஸ்ட் இன்சிடியஸ் ட்ராப்ங்க. ஸ்லோவாக நடக்கும், பெயின்லெஸ்ஸாக இருக்கும். விக்ரமோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 2019 அவரோட சேலரி 6 lakh per annum. அவரோட ரூம் ரெண்ட் 8,000 rupees. வீட்டில் தான் குக் பண்ணி சாப்பிடுவார். ஆட்டோவில் எப்போவாவது போவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் பஸ் தான் யூஸ் பண்ணுவார். அதே விக்ரம்க்கு 2024 18 lakh per annum. ஃபிளாட் ரெண்ட் வந்து 28,000 rupees மாசம். ஸ்விக்கியில் சாப்பாடு எவ்ரிடே. ஓலா கேப்ல தான் புக் பண்ணி போவார். நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், ஹாட் ஸ்டார், ஸ்பாட்டிஃபைன்னு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஜிம் மெம்பர்ஷிப் வேற இருக்கு. வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பிரஞ்சுக்கு போவார் ரெகுலரா. அது வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 rupees. சம்பளம் என்னவோ இப்போ 3 times டபுள் ஆயிடுச்சு. ஆனால் சேவிங்ஸ் சேமா தான் இருக்கு. ஏன்? ஏன்னா எப்பப்பெல்லாம் அவருக்கு ரைஸ் கிடைக்குதோ லைஃப் ஸ்டைலையும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கேப் வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை. எந்த கேப்பை பத்தி பேசுறேன்னா வெல்த் எங்க கிரியேட் ஆகுதோ அந்த கேப்பை பத்தி பேசுறேன். இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்தே ஆகணும். இன்கம் ஜாஸ்தி ஆகும் போதெல்லாம் எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சுன்னா அந்த கேப் வந்து ஃபார்மே ஆகாது. அந்த கேப் இல்லைன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெல்த் வந்து ஜீரோ தான். இப்ப நீங்க நினைக்கிறீங்க, சரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்ஜாய் பண்ணக்கூடாதா? என்னத்துக்கு தான் அப்ப பணம் சம்பாதிக்கணும்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நான் அக்ரி பண்றேன். நீங்க என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யூ டிசர்வ் இட். ஆனா ஒரு கேள்வி கேட்கணும். அந்த ஸ்விக்கி ஆர்டர், அந்த கிரேட்டா, அந்த வீக்கெண்ட் அவுட்டிங் இதுல உண்மையிலேயே ஹாப்பினஸ் இருக்கா? இல்ல அது ஒரு மொமெண்டரி டோபமைன் ஹிட்டா? சைக்காலஜில ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹெடானிக் ட்ரெட்மில்னு பேர் அதுக்கு. நியூ ஃபோன் வாங்கும்போது ஒரு வாரம் எக்ஸைட்டடா இருக்கும். அந்த ஃபோனை தொடச்சு வைப்பீங்க, பத்திரமா கீழே வைப்பீங்க, உடஞ்சிட போகுதுன்னு. அதே 3 வாரம் கழிச்சு அந்த ஃபோனை அப்படி தூக்கி போடுவீங்க பெட் மேல. அந்த ஃபோன் இப்ப நார்மல் ஃபோனா மாறிட்டு இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஃபோன் வேணும்னு ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு லூப். இதுக்கு பேர் தான் அந்த ட்ரெட்மில். அதுலயே ஓடிட்டு இருக்கிறது. ஆனா பினான்சியல் செக்யூரிட்டியோட ஃபீலிங் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உங்க பேங்க்ல 10 மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எப்பவுமே ஃபேட் ஆகாது. அந்த ஹாப்பினஸ் எப்பவுமே காம்பவுண்ட் தான் ஆகும். உங்க அரகன் பாஸ், அந்த டாக்ஸிக் பாஸ் கிட்ட இருந்து எப்படா நோ சொல்லலாம்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து நோ சொல்லிட்டு போயிடணும்னு நீங்க எப்பவோ யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த கான்பிடென்ட்டை எந்த கேஜெட்டும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு, நீங்க ஸ்பெண்டிங்கோட ஹாப்பினஸ் சேஸ் பண்ண போறீங்களா, இல்லனா ஃப்ரீடமோட பீஸை பில்ட் பண்ண போறீங்களா? இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பத்தி பேசலாம். அசெட் வெர்சஸ் லயபிலிட்டிஸ். சிம்பிளா சொல்லணும்னா எதெல்லாம் உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதோ அதெல்லாம் அசெட். எதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதோ அது லயபிலிட்டி. இப்போ நம்ம பொதுவான அசெட்டை பத்தி பார்ப்போம். காரு லயபிலிட்டி தான். ஷோரூம்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வெளியே வந்த உடனே 20% வேல்யூ டிராப். இஎம்ஐ, இன்சூரன்ஸ், பெட்ரோல், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதே காரை நீங்க வந்து ரைட் ஷேருக்கோ இல்ல ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ அது அசெட்டா மாறிடும். அப்படி இல்லைன்னா அது லயபிலிட்டி தான். அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், நம்ம பிரைமரி ஹோம், சொந்த வீடு. இந்தியாவில் வீடு வாங்கணும்னு ஒரு பெரிய கல்ச்சரல் ப்ரெஷரே இருக்கு. வீடு டெக்னிக்கலா அசெட் தான். ஆனா அதே இஎம்ஐ, மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ரிப்பேர் அப்படின்னு போச்சுன்னா கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா போயிடும். அந்த வீடு உங்க பாக்கெட்ல வந்து பணத்தை போடல.
ரெண்டல் இன்கம் வந்தா பரவால்ல. அது டிஃபரண்ட் ஸ்டோரி. நீங்க ஸ்டே பண்ற வீடு வந்து எமோஷனலா வேல்யூபிள் தான். ஆனா, ஃபினான்ஷியலி காம்ப்ளிகேட்டட். இன்னொன்னு எமோஷனல் அசெட் ஜுவல்லரி. ட்ரெடிஷனலா வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. ஆனா, அத பிரைமரி இன்வெஸ்ட்மென்ட்டா நினைக்காதீங்க. மேக்கிங் சார்ஜ்லாம் டிடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ரியல் வேல்யூ குறைஞ்சே போயிருக்கும். இப்போ வந்து நம்மளோட ரியல் அசெட் என்னன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு, அப்படி இல்லன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அதெல்லாம் நீங்க தூங்கும்போதே க்ரோ தான் ஆகும். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ண வேண்டாம், வளர்க்க வேண்டாம், தண்ணி ஊத்த வேண்டாம். நிஃப்டி 50ல நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு 12-13% ரிட்டர்ன் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ₹5,000 சிப் நீங்க போட்டு 30 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1.75 crores ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி. மந்த்லி ரெண்ட் வருது. கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ். வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகுது. ஆனா லொகேஷனு, டெனன்ட் ரிஸ்க் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அடுத்தது ஸ்கில் அண்ட் சைடு இன்கம். ஃப்ரீலான்சிங், யூடியூப், கன்சல்டிங். உங்க ஸ்கில்ல வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண யூஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் வந்து இந்தியால வந்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து அண்டர்ரேட்டட் அசெட்னே சொல்லலாம். இது எப்படி நம்ம வந்து பில்ட கால்குலேட் பண்றது? சரி, நமக்கு வந்து இப்ப ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. சொல்யூஷன் தான் என்ன? பிராக்டிகலா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, 5 கான்கிரீட் மூவ் சொல்றேன். இந்தியால ப்ரூவன். ஃபேன்சி கிடையாது. ஆனா வெரி எஃபெக்டிவ். மூவ் நம்பர் 1. நெட் வொர்த்த ட்ராக் பண்ணுங்க. சேலரிய கிடையாது. இன்னைக்கே ஒரு எக்ஸல் ஷீட் எடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மணி ஆப்பை யூஸ் பண்ணுங்க. அசட்டை எழுதுங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, சேவிங்ஸ், கோல்டு வேல்யூ, ப்ராப்பர்ட்டி வேல்யூ எல்லாம் எழுதுங்க தனியா. அதெல்லாம் அசட். லயபிலிட்டிஸ் தனியா எழுதுங்க. அதாவது ஹோம் லோன் பேலன்ஸ், கார் லோன், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு டியூ, அதெல்லாம் தனியா எழுதுங்க. அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ். அது ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட நெட் ஒர்த் தெரிஞ்சிடும். அந்த நம்பர் வந்து நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி பாருங்க. அதை வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுங்க. அந்த நம்பரை தெரியாம இருந்தா ஃபைட் பண்ணவே முடியாது. அடுத்தது மூவ் நம்பர் 2. ஆட்டோமேட்டிக் ஸ்கேர்சிட்டி செட்டப். இது கேம் சேஞ்சருக்கு. சேலரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் டிடக்ட் ஆகுற மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் யூ ஸ்பெண்ட், பிஃபோர் யூ திங்க். அதாவது நீங்க சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சிப் வந்து டிடக்ட் ஆகணும். மினிமம் 20-30% சேலரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போவீங்க. சேலரி டேட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை சிப், செகண்ட் வேலைலாம் அடுத்ததுதான். மீதி உங்களோட மந்த்லி பட்ஜெட். நீங்களே அமேஸ் ஆவீங்க. எவ்வளவு குயிக்கா நீங்க அட்ஜஸ்ட் ஆவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். மூவ் நம்பர் 3. பேட் டெப்ட வந்து எமர்ஜென்சியா காலி பண்ணுங்க. கிரெடிட் கார்டு டியூ இருக்கா? அது வந்து நெருப்பு மாதிரி, தலையில நெருப்பு பிடிச்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் 36-42% per year. 50% டியூ இருந்ததுன்னா ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 18-21,000. பர்சனல் லோனு, பே லேட்டர் எல்லாம் ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட் தான். பை நவ். இத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில க்ளோஸ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இத வந்து காலி பண்ணுங்க. பக்கெட்ல ஹோல் இருக்கும்போது வாட்டர் ஃபில் பண்றது வேஸ்ட். ஹோல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றது தான் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போரிங்கா தான் இருக்கும். ஃபேன்சியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாரு கிரிப்டோல போட்டு ஓவர் நைட் ரிச் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. டிப்ஸ் கொடுப்பாங்க. ஹாட் ஸ்டாக்ஸை பத்தி பேசுவாங்க. அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க. மோஸ்ட் போரிங், மோஸ்ட் எஃபெக்டிவ் பாத் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். எவ்ரி மந்த் 20-30 இயர்ஸ் உங்களோட ஹை சேலரி அது ஷவல் செக் பண்ணாம விட்டுருங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அது ஹோல். பெரிய ஷவலா இருந்தா நிறைய அள்ளி அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. ஜஸ்ட் கீப் டிகிங். மூவ் நம்பர் 5. லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுக்கு ஒரு ரூல் வைங்க. ரைஸ் கிடைக்கும் போது உடனே அப்கிரேட் பண்ணாதீங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. ரைஸ் அமௌண்ட் வந்து 50-50 ஸ்பிளிட் பண்ணுங்க. 50% லைஃப் அப்கிரேடுக்கு சரி, 50% இன்வெஸ்ட்மெண்ட்ல போயே ஆகணும். இப்படி பண்ணா சேலரி வளரும் போது வெல்த்தும் கூடயே வளரும். இல்லன்னா சேலரி மட்டும் தான் வளரும், வெல்த் வளராது. சக்சஸ் எப்படி ரீடிஃபைன் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்ப சொசைட்டில சக்சஸ் என்னன்னா டிஃபரெண்டா டிஃபைன் பண்ணுவாங்க. பெரிய ஜாப் டைட்டில் வேணும், பிராண்டட் கார் வேணும், ஃபேன்சி அபார்ட்மெண்ட், அப்படி இல்லனா ஃபாரின் ட்ரிப்புக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்டிங். ஆனா நான் அதை வந்து டிஃபரெண்டா டிஃபைன் பண்றேன். சக்சஸ் ஈக்குவல் டு டைம் சாவர்னிட்டி. உங்க கேலண்டர் நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்களா? அது சக்சஸ். 18 lakhs per annum வாங்கிட்டு சண்டேல வந்து ஹோல் டே கிளைண்ட் கால் அட்டெண்ட் பண்றீங்க. விக்ரம் இருக்கார் இல்லையா? அதுக்கு பேர் சக்சஸா? இல்லவே இல்லங்க. 8 lakhs per annum வாங்கிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடுற நீங்க டெப் ஃப்ரீயா வாழ்ற ஆளு. அதுதான் சக்சஸ். ஸ்டேட்டஸ் கேமை ப்ளே பண்றீங்களா இல்ல ஃப்ரீடம் கேமை ப்ளே பண்ண போறீங்களா? ரெண்டையும் சேமா வின் பண்ண முடியாது. நீங்க தான் சூஸ் பண்ணணும். வெல்த் போரிங்கா தான் இருக்கும். ஆனா இன்விசிபிளா இருக்கும். இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ண ஒண்ணுமே இருக்காது. அது வந்து ஸ்கிரீன்ல ஸ்லோவா க்ரோ ஆகுற நம்பர்ஸ்.
ஆனா அந்த நம்பர்ஸ் தான் நாளைக்கு டாக்ஸிக் பாக்ஸ் கிட்ட நம்மள நோ சொல்ல வைக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் பெட்டர் ஃபியூச்சர் கொடுக்கும். ஒரு நாள் உங்களுக்கு நீங்களே ஃப்ரீடம் கொடுத்துக்குவீங்க. சேலரி ஸ்லிப் வந்து ஒரு வேனிட்டி மெட்ரிக். நெட்வொர்த் ஸ்டேட்மெண்ட் தான் ரியல் மெட்ரிக். இப்பவே ஸ்விட்ச் பண்ணுங்க. ஒரு நாள் சேலரி ஜீரோ ஆகும், ரிட்டையர்மெண்ட் வரும், ஜாப் போலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அப்போ உங்களுக்கு இருக்க ஒரே விஷயம் நீங்க எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்களோ அதுதான். இந்த வீடியோ பார்த்து ஒரு பழக்கம் மாத்த போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. விக்ரம் மாதிரி இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஒரு ஷேர் அவர் ஃபினான்ஷியல் லைஃபே சேஞ்ச் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி வீக் இப்படி உண்மையான ஃபினான்ஷியல் கான்வர்சேஷன் நம்ம தமிழ்ல பண்ணலாம். நன்றி. நம்பர் 3 பேட் டெப்ட். கிரெடிட் கார்டு டியூ இருக்குங்களா? அது ஃபயர், நெருப்பு. தலையில நெருப்பு புடிச்ச மாதிரிங்க. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 36 to 42% பெர் இயர். உங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து டியூ இருக்குன்னு வச்சுங்க கிரெடிட் கார்டுல. ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 18,000 ரூபாயிலிருந்து 26,000 ரூபாய் வரையும் காணாம போயிடும். பர்சனல் லோனு, பை நவ் பே லேட்டர் எல்லா ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட்டையும் காலி பண்ணுங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அத க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா கிரெடிட் கார்டு டெப்ட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. பக்கெட்ல தண்ணி பிடிக்கும்போது ஹோல்ஸ் இருந்ததுன்னா வேஸ்ட் தான் நீங்க தண்ணி பிடிக்கிறதே. ஹோல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்பர் 4 போரிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபேன்சிலாம் தேவையில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, கிரிப்டோல போடுறா பணம், ஓவர் நைட்ல ரிச் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. நெறைய டிப்ஸ் குடுப்பாங்க. நெறைய ஹாட் ஸ்டாக்ஸ பத்தி பேசுவாங்க. அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க. போரிங்கான இந்த நிஃப்டி 50 ஃபண்ட்ல போட்டீங்கனாலே, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டீங்கனாலே வெரி எஃபெக்டிவ் பாத். எவ்ரி மந்த் 20ல இருந்து 30 வருஷத்துக்கு நீங்க செக் பண்ணாம விட்டுடலாம். உங்களோட ஹை சேலரி கிடைக்கும்போது, நீங்க ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது, நீங்க ஒரு கையில ஷவல் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க ஒரு பள்ளத்துல போடுறீங்க. உங்களோட ஷவல் எவ்வளோ பெருசா இருக்கோ, அவ்வளோ பெருசு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டும் ஜாஸ்தியா இருக்கணும். லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். நம்பர் 5 உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும் போதெல்லாம் உடனே
உங்களோட லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணாதீங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. ரைஸ் அமவுண்ட் வந்த உடனே அத வந்து 50, 50யா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 50% உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தப்பில்ல. மீதி இருக்க 50% இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டே ஆகணும். இப்படி பண்ணீங்கன்னா, உங்களோட சேலரி இன்கிரீஸ் பண்ணும்போது, வெல்த்தும் கூடவே குரோ ஆகும். அப்படி இல்லன்னா சேலரி மட்டும் தான் குரோ ஆகும். இப்ப நம்ம சக்சஸ வந்து ரீடிஃபைன் பண்ணி பார்ப்போம். சொசைட்டில வந்து சக்சஸ் என்னன்னு டிஃபரண்டா டிஃபைன் பண்ணுவாங்க. ஆனா, நானே அத வேற மாரி சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய ஜாப் டைட்டில், பிராண்டட் கார், ஃபேன்சி அபார்ட்மெண்ட், ஃபாரின் ட்ரிப், Instagram போஸ்ட். இது எல்லாம் தான் சொசைட்டில சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் சொல்ற சக்சஸ் ஈக்குவல் டூ டைம் சாவர்னிட்டி. உங்க கேலண்டர நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்களா? அதுதான் சக்சஸ். 18 லேக்ஸ் பெர் ஆனம் சம்பளம் வாங்குற அர்ஜுன், சண்டே கிளையன்ட் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு பேரு சக்சஸ் கிடையாது. அதே 80 லேக்ஸ் பெர் ஆனம் வாங்கிட்டு 6 மணிக்கு கரெக்ட்டா வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடுறீங்களா? உங்களுக்கு டெப்ட் எதுவும் கிடையாதா? அந்த மாரி சந்தோஷமான ஆளு தான் சக்சஸ்ஃபுல்லான ஆளு. ஸ்டேட்டஸ் கேம ப்ளே பண்றீங்களா? இல்ல ஃப்ரீடம் கேம பத்தி ப்ளே பண்றீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 2யும் சேமா வின் பண்ணவே முடியாது. நீங்க தான் சூஸ் பண்ணணும். வெல்த் வந்து போரிங்கா தாங்க இருக்கும். இன்விசிபிளா இருக்கும். Instagramலலாம் போஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாரி ஒண்ணுமே இருக்காது. அது ஸ்கிரீன்ல ஸ்லோவா குரோ ஆவுற நம்பர்ஸா தான் தெரியும் ஸ்டார்ட்டிங்ல. ஆனா அந்த நம்பர்ஸ் தான் நம்மளோட டாக்ஸிக் பாஸ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கி குடுக்க வைக்க போற ஒரு துருப்பு சீட்டு. குழந்தைக்கு பெட்டர் ஃபியூச்சர குடுக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீடம குடுக்கும். சேலரி ஸ்லிப் வந்து வேனிட்டி மெட்ரிக். ஆனா நெட் வொர்த் ஸ்டேட்மெண்ட் தான் ரியல் மெட்ரிக். இப்பவே நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு நாளு சேலரி வந்து 0 ஆகலாம். ரிட்டயர்மென்ட் வரும். ஜாப் போயிடலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அந்த நாளு உங்களுக்கு இருக்க ஒரே விஷயம் நீங்க சேமிச்சு வச்சது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இருக்க ஒரு பழக்கத்த மாத்திக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. விக்ரம் மாதிரி இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு ஷேரு விக்ரமோட லைஃப்பயே மாத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி வீக் இப்படி ஒரு உண்மையான பினான்சியல் கான்வர்சேஷன்ல வந்து தமிழ்ல பார்க்கலாம். நன்றி.